அரசியல் ரீதியாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் முதன்முறையாக பதிவு செய்துள்ளதாக திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அரசின் மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம், தலைமை நீதியரசர் அமலாக்கத்துறை தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் என்றும், அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து ஈடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட ஈடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த ஈடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் முறையற்ற வகையில் 5,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என்று வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல அமலாக்கத்துறை அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது. இதனை ஒப்புக்கொண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக கூறினார். நடைமுறை சட்டங்களை மீறி இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். பெடரல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில சுயாட்சி என்பது அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவம், அதை மீறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் உச்சநீதிமன்றம் நீங்கள் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய தருணம் வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பாக பார்ப்பதாகவும், முதன்முறையாக உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறது என்று ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாகவும், அரசியல் ரீதியாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால், தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களில் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகிறது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும். டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இதுபோன்ற நடவடிக்கைகள் இருந்தன. உச்சநீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக ஈடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு செய்தது. உச்சநீதிமன்ற கருத்துக்களை சரியாக உள்வாங்கினால் உண்மையில் அப்படித்தான் நடக்கணும்.